பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என் கருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1 வசனம். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்ரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லி இருந்தான். அந்த ஸ்ரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள். அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாயிருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்ரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்ரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றான். ராஜா அந்த ஸ்ரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். சீரியரின் ராஜாவாகிய பெனதாத் வியாதியாய் இருந்தான். எலிசா தமஸ்குக்கு வந்தான். தேவனுடைய மனுஷன் இவ்விடத்தில் வந்திருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா ஆசகேலை நோக்கி, நீ உன் கையிலே ஒரு காணிக்கையை எடுத்துக்கொண்டு தேவனுடைய மனுஷனுக்கு எதிர்கொண்டு போய், நான் இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று அவனை கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்க சொன்னான். ஆசகேல் தமஸ்குவின் சகல உச்சிதங்களிலும் 40 ஒட்டகங்களின் சுமையான காணிக்கையை எடுத்துக்கொண்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனுக்கு முன்பாக நின்று, சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் என்னும் உம்முடைய குமாரன் என்னை உம்மிடத்தில் அனுப்பி இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று கேட்க சொன்னார் என்றான். எலிசா அவனை நோக்கி, நீ போய் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று அவனுக்கு சொல்லும், ஆனாலும் அவன் சாகவே சாவான் என்பதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார் என்றான். பின்பு தேவனுடைய மனுஷன் தன் முகத்தை திருப்பாமல் அவன் சலித்து போகும் மட்டும் அவனை நோக்கி கொண்டே அழுதான். அப்பொழுது ஆசகேல், என் ஆண்டவன் அழுகிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்யும் தீங்கை நான் அறிந்திருக்கிறபடியினால் அழுகிறேன். நீ அவர்கள் கோட்டைகளை அக்கினிக்கு இரையாக்கி அவர்கள் வாலிபரை பட்டயத்தால் கொன்று அவர்கள் குழந்தைகளை தரையோடே மோதி அவர்கள் கர்ப்பவதிகளை கீறி போடுவாய் என்றான். அப்பொழுது ஆசகேல், இத்தனை பெரிய காரியத்தை செய்ய நாயாகிய உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். அதுக்கு எலிசா, நீ சீரியாவின் மேல் ராஜாவாவாய் என்பதை கர்த்தர் எனக்கு தெரிவித்தார் என்றான். இவன் எலிசாவை விட்டு புறப்பட்டு தன் ஆண்டவனிடத்தில் வந்தபோது அவன், எலிசா உனக்கு என்ன சொன்னான் என்று கேட்டதற்கு
இவன், நீர் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று எனக்கு சொல்ல சொன்னான் என்று சொல்லி, மறுநாளிலே ஒரு ஜமுக்காளத்தை எடுத்து தண்ணீரிலே தோய்த்து அவன் முகத்தின் மேல் விரித்தான். அதனால் அவன் செத்துப் போனான். ஆசகேல் அவனுக்கு பதிலாய் ராஜாவானான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் குமாரன் யோராமுடைய 5ஆம் வருஷத்தில் யோசபாத் யூதாவிலே இன்னும் ராஜாவாய் இருக்கையில், யோசபாத்தின் குமாரனாகிய யோராம் என்னும் யூதாவின் ராஜா ராஜ்யபாரம் பண்ண துவக்கினான். அவன் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபின் வீட்டார் செய்ததைப் போல செய்தான். ஆகாபின் குமார்த்தி அவனுக்கு மனைவியாய் இருந்தாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தர், உன் குமாரருக்குள்ளே எந்நாளும் ஒரு விளக்கை உனக்கு கட்டளையிடுவேன் என்று தம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு சொன்னதின்படியே அவன் நிமித்தம் அவர் யூதாவை முற்றிலும் கெடுக்கவில்லை. அவன் நாட்களில் யூதாவுடைய கையின் கீழ் இருந்த ஏதோமியர் கலகம் பண்ணி தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதனாலே யோராம் சகல ரதங்களோடும் கூட சாயீருக்கு புறப்பட்டு போனான். அங்கே ராத்திரியில் எழுந்திருந்து தன்னை வளைந்து கொண்ட ஏதோமியரையும் ரதங்களின் தலைவரையும் முறியடித்தபோது ஜனங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். அப்படியே யூதாவுடைய கையின் கீழ் இருந்த ஏதோமியர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல கலகம் பண்ணினார்கள். அக்காலத்தில் தானே லிப்னா பட்டணத்தாரும் கலகம் பண்ணினார்கள். யோராமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்ததை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோராம் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பதிலாக அவன் குமாரனாகிய அகசியா ராஜாவானான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் குமாரன் யோராமுடைய 12ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா ராஜாவானான். அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாயிருந்து ஒரு வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஒம்ரியின் குமார்த்தியான அவன் தாயின் பேர் அத்தாலியாள். அவன் ஆகாபுடைய வீட்டாரின் வழியே நடந்து ஆகாபின் வீட்டாரை போல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் ஆகாப் வீட்டாரோடே சம்பந்தம் கலந்திருந்தான். அவன் ஆகாபின் குமாரனாகிய யோராமோடே கூட கிலியாத்திலுள்ள ராமோத்திற்கு சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடு யுத்தம் பண்ண போனான். சீரியர் யோராமை காயப்படுத்தினார்கள். ராஜாவாகிய யோராம் தான் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடு யுத்தம் பண்ணுகையில் சீரியர் ராமாவிலே தன்னை வெட்டின காயங்களை ஆற்றிக்கொள்ள எஸ்ரேலுக்கு போயிருந்தான். ஆகாபின் குமாரனாகிய யோராம் வியாதியாயிருந்தபடியினால் யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா இஸ்ரவேலில் இருக்கிற அவனை பார்க்கிறதற்கு போனான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 29 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். இதுல பார்த்தீங்கன்னா, எலிசா அவர் ஒரு பையனை உயிரோட எழுப்பி கொடுக்கிறார்.
இப்போ அவங்க எழுப்பி குடுத்தது மட்டும் இல்ல, 7 வருஷம் நீங்க வெளியில போய் இருங்க. அதுக்கப்புறமா நீங்க இங்க வந்து ஆ அதாவது இங்க வரலாம். ஆனா 7 வருஷம் இப்ப நாட்ல பஞ்சம் வரப்போது அப்டின்னோனே, இவ என்ன பண்றா? அந்த மனுஷனுடைய வார்த்தைய கேட்டு கீழ்ப்படிஞ்சு, அவளும் அவங்க குடும்பத்தார் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? பெலிஸ்தர் தேசத்துல போய் 7 வருஷம் இருக்கிறாங்க. இப்ப இந்த 7 வருஷம் முடிந்த உடனே, அவங்க தான் தேசத்துக்கு அவங்க கடந்து வர விரும்புறாங்க. இப்படி அதாவது 7 வருஷம் கழிச்சு அவங்க தேசத்துக்கு வந்து, ராஜா கிட்ட போய் கேட்குறாங்க, "எங்க வீடு, எங்களுடைய வயல்லாம் வேணும்." அப்படின்னு சொல்லும்போது, அந்த நேரத்துல கேயாசி ராஜா கிட்ட பேசிட்டு இருக்கிறான். ராஜா கேட்குறாரு, "எலிசா செய்த அற்புதத்தெல்லாம் கொஞ்சம் சொல்லு." அப்படின்னு சொல்லும்போது, அப்ப சொல்றான், "இதோ இவங்க தான் இந்த செத்துப்போன அந்த பையன உயிரோட எழுப்புனது." அப்படின்னு சொன்ன உடனே, ராஜாக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த அந்த அம்மாவுக்கு அந்த அவங்க வீடு எல்லாத்தையுமே அவங்க திருப்பி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இன்னும் அவர் உதவி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத். இந்த பெனதாத் வந்து இப்போ வியாதியா இருக்கிறான். அப்போ வியாதியா இருக்கும்போது, இப்போ எலிசா வந்து தமஸ்குக்கு வரான். வரும்போது இந்த இந்த தேவனுடைய மனுஷன் இவ்விடத்தில் வந்திருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்போ வந்து இவன் பெனாதாத் வந்து வியாதியா இருக்கிறான். ஆனா அவனுக்கு என்ன சம்பவிக்கும்ன்றத தீர்க்கதரிசியான எலிசா கிட்ட கேட்டுட்டு வர சொல்றான். இப்போ இவங்க வந்து இது இப்படி கேட்டுட்டு வர சொல்லும்போது, அவனுக்கு வேண்டிய வெகுமதிகளை எல்லாம் கொடுத்து அனுப்புறான். 9வது வசனத்துல, ஆசகே ஆசகேல் தமஸ்குவின் சகல உச்சிதங்களிலும் 40 ஒட்டகங்களின் சுமையான காணிக்கையை எடுத்துக்கொண்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனுக்கு முன்பாக நின்று, சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் என்னும் உம்முடைய குமாரன் என்னை உம்மிடத்தில் அனுப்பி, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று கேட்க சொன்னார் என்றான். கருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது ஆசகேல் இவன் வந்து தீர்க்கதரிசியை தேடி வெகுமானங்களை கொடுத்து, அவனுக்கு வெகுமதிகளை எல்லாம் கொடுத்து அனுப்புறான். இப்போ பிழைப்பானான்னு கேட்டா ராஜா சொல்றாரு, பிழைப்பான். ஆனாலும் அவன் சாகவே சாவான்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இந்த ஆசைகளை பார்த்து எலிசா விடாம அழுதுகிட்டே இருக்கிறார். அப்போ இவன் கேட்குறான், ஏன் இப்படி அழுவுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவன் அதாவது, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்யும் தீங்க நான் அறிந்திருக்கிறபடியினால், அப்போ இவன் செய்ய போற தீங்க ஆண்டவர் அவனுக்கு காமிச்சிட்டதுனால அவன் அதாவது எலிசா அழுகிறாரு. ஏன் அழுகிறார் பாருங்க. அவன் என்ன செய்வானாம், அதாவது நீ அவர்கள் கோட்டைகளை அக்கினிக்கு இரையாக்கி, அப்போ அவங்க கோட்டையை எரிச்சிருவ. அடுத்தது அவர்கள் வாலிபரை பட்டயத்தால் கொன்று, வாலிப பிள்ளைகளை எல்லாம் பட்டயத்தால கொன்றுவ. அவர்கள் குழந்தைகளை தரையோடு மோதி அவர்கள் கர்ப்பவதிகளை கீறி போடுவாய் என்றான். அப்போ எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ இவ்வளோ காரியத்தை இவன் செய்ததுனால இந்த எலிசா தீர்க்கதரிசி அழுதுகிட்டே இருக்கிறார். இப்போ சொன்ன உடனே, இதெல்லாம் செய்யறதுக்கு நான் ஏமாத்திரம், நான் ஒரு நாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது, இந்த எலிசா சொல்றாரு, நீ சீரியா நாட்டுடைய ராஜாவா மாறும்போது இந்த மாதிரி காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவன் என்ன பண்றான், ராஜா கிட்ட, பெனதாத் ராஜா கிட்ட போய் சொல்றான், நீங்க சாக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு அடுத்த நாள் ஒரு பெட்ஷீட்டை எடுக்கிறான். ஜமுக்காலம்னு கொடுத்துருக்கு. ஒரு பெட்ஷீட்டை எடுத்து நல்லா தண்ணியில முக்கி அதை புழிஞ்சு என்ன பண்றான், அவன் அதாவது முகத்துல விரிச்சிடுறான். இப்படி விரிச்ச உடனே அவன் என்ன பண்ணிடுறான், ஆசைகள் அவன் இறந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதாவது இந்த பெனதாத் இறந்து போகிறான். இந்த பெனதாத்துக்கு அப்புறம் ஆசகேல் ராஜாவாய் அந்த இடத்துல பதவி ஏற்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி அவன் இருந்த அந்த இடத்துல இந்த எலிசா சொன்ன தீர்க்கதரிசனத்தின் படி அவன் என்ன பண்றான், இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த இடத்துல அவன் அதாவது பொல்லாப்பை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, அடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது 19ஆம் வசனம், கர்த்தர் உன் குமாரருக்குள்ளே
என்னாலும் ஒரு விளக்கை உனக்கு கட்டளையிடுவேன் என்று தம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு சொன்னதின்படியே அவன் நிமித்தம் அவர் யூதாவை முற்றிலும் கெடுக்கவில்லை. அப்போ உனக்கு ஒரு சந்ததி இருக்கு, அது அழியாது, அந்த சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதன்படி ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆசிர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுல பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த அகசியா ராஜாவாகும்போது 22 வயதா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவங்க அந்த அகசியா ராஜாவுடைய அம்மா பேரு அத்தாலியால். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி இவங்களும் கர்த்தரின் பார்வைக்கு என்ன பண்ணாங்களாம், பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுல பார்த்தீங்கன்னா இந்த எலிசா செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகாபரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மாக்கோ ஸ்தோத்திரிக்கிற மகிமையின் தேவனே, மாக்கோ ஸ்தோத்திரம் ஆண்டவர. அப்பா நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபௌரி அந்தராலர பேகரபா. ஆண்டவரே அப்பா, எலிசா சுகமாக்கின ஆண்டவர, அந்த கர்த்தாவை மரித்து போன ஆண்டவரே, அந்த ஆண்டவரே அப்பா மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவர. அப்பா தேவனே மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், சுகம் கொடுத்து ஆண்டவரே 7 வருஷம் இங்க பஞ்சம் இருக்கு, அதனால ஊரை விட்டு போன்னு சொல்லி ஆண்டவரே அப்பா தகப்பனை அனுப்பின ஆண்டவரே அப்பா, பஞ்ச காலத்துல அவங்கள காப்பாத்தின அப்படிப்பட்ட ஆண்டவரே தீர்க்கதரிசியை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆண்டவரே மாக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா நந்தியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே, எலிசாவை போல ஆண்டவரை ஒவ்வொருத்தரும் அற்புத அதிசயங்களை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரை. அப்பா கிருபை வரங்களால் நிரப்புங்க ராஜா. ரீபா லக்கா துனிமி அந்தராலா கஷ துருபி அந்தராலா ரபே கரபா ஊரா மாக்கரபலவரபா கரபா. வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்காய் பரிந்து பேசுகிற தேவன் சொன்னீங்களே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நீர் பரிந்து பேசுகிற தேவனா இருக்கிறபடினால ஸ்தோத்திரிக்கிற. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரை. அப்பா அவனுடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். God bless you. God bless you.